டு புவாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சுண்டக்காய் வத்தல் பொடி. அதுக்கு தேவை சுண்டக்காய் வத்தல் கடையில் வாங்கினதுதான், சீரகம், மிளகு, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சோண்டு உப்பு. இதுதாங்க போதுங்க. ஏன்னா வத்தல்லையே உப்பு இருக்கும், அதனால உப்பு கம்மியாக போட்டுப்போம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு இது நல்லெண்ணெயில் தாங்க வறுக்கணும். ஃபஸ்ட்டு உப்பை வறுத்துப்போம். உப்பு வறுத்துப்போம் வெறும் சட்டியில். உப்பு அப்படியே வெடிக்கிங்க. இருங்க, பொரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் இதை பிளேட்டில் போட்டு வச்சுருவோம். ஆறுனாலும் மிக்ஸி ஜாரில் வச்சுருவோம். இப்போ ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கணும். பெருசாகவே தான் அரைக்கணும். ஒரு ஸ்பூனோ 2 ஸ்பூன் அளவோ போட்டுக்கோங்க. ஜீரகம் போடுறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. 2 ஸ்பூன் அளவு ஜீரகம் போட்டுட்டேன். இது மிளகாவே இதில் போட்டுங்க. இது காரம் தேவையில்லைங்க. இது எதுக்காக உள்ளதுன்னா, இந்த சுண்டக்காய் பொடி லூஸ் மோஷன் ஆகுதுன்னா சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம், நல்லெண்ணெய் போட்டு. இல்லாட்டி இட்லி கூட தொட்டு சாப்பிட்லாம். சாப்பிட்டிங்கன்னா லூஸ் மோஷன் போகிறது நின்றுடும். வயிறு புண்ணுக்கு எல்லாத்துக்குமே நல்லதுங்க. இருங்க, ஜீரகம் பொரிஞ்சிருச்சு. கருக விட்டுறாதீங்க, அந்த வெடிக்கிறப்பே எடுத்துடலாம். இப்போ மிளகு கொஞ்சமாக போட்டுங்க, நிறையா போடாதீங்க. ஏன்னா லூஸ் மோஷன் போகிறதுக்காக செய்கிறோம், நிறுத்துறதுக்காக. காரம் அதிகமாக இருக்கக்கூடாது. அதுக்காக மிளகு சும்மா ஒரு ஸ்பூன் அளவு, இன்னும் கம்மியாக வேணாலும் போட்டுங்க. மிளகா கூட ஆப்ஷனல் தாங்க. மிளகா வேணும்னா போடலாம், இல்லாட்டி மிளகு ஊண்டி போடலாம், போதும். எல்லாமே வெறுசாக தாங்க வறுக்கணும். மிளகும் லைட்டாக வெடிக்கிங்க. அந்த ஸ்டேஜில் நிறுத்திங்க, கருக விட்டுறக்கூடாது. சவுண்டு கேட்குது பாருங்க. போதும். இப்போ சுண்டக்காவுக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிங்க. நல்லெண்ணெயில் தான் வறுக்கணும் இது. இப்போ எல்லா சுண்டக்காயும் இதை போட்டுப்போம். நிறையா எண்ணெய் ஊற்றி பொரிக்கணும்னு அவசியம் இல்லை. எண்ணெய் ஊற்றி இது மாதிரி வறுத்தா போதும். லூஸ் மோஷன் போனால் நாங்கள் இதாங்க போட்டு சாப்பிடுவோம். எனக்கு எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கும். நம்ம லூஸ் மோஷன் போகிறத கண்ட்ரோல் பண்ணணும். எண்ணெய் வேணும்னா ஊற்றிக்கலாம். இதை கருக விட்டக்கூடாது. நல்லா செவந்த பக்குவத்தில் வரும்போது, பொன்னிற கலரில் வரும்போது நிறுத்திடணும். இந்த கலரில் வரும்போது நிறுத்திடலாம். அந்த எண்ணெய் சட்டி சூடுலேயே இதாகிடும். அடுத்து ஆஃப் பண்ணலாம். ஆஃப் பண்ணிட்டோங்க. எண்ணெய் சட்டி சூடில் சட்டி இருக்கட்டும். நம்ம இப்போ எடுத்து மிக்சியில் எல்லாத்தையும் போட்டு அதெல்லாம் பொடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது ஆறணும், இதை போட்டு பொடி பண்ணிப்போம். இது போய் இப்போ ஃபேன் காற்றுல ஆற வச்சுட்டு வந்துடுவோங்க. இதை ஆற வச்சுட்டு வந்துடுவோம். ஃபேன் காற்றுல ஆறணுன்னு தான் நம்ம மிக்சியில் போட்டு நுணுகணும். வறுத்து வச்ச இந்த பொடி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு
நுணுக்கிட்டு வந்துடலாங்க. இது நீங்கள் லூஸ் மோஷன் போகிறப்பன்னு இல்லை, சாதா நாள்லேயும் சாப்பிட்லாம். வயிற்று புண்ணுக்கு அல்சருக்குன்னா ரொம்ப சிறந்த மருந்து இது. ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நுணுக்கிட்டு வந்துடுவாங்க. இப்போ நுணுக்கிட்டு வந்துட்டோங்க. சுண்டைக்காய் ஆறணுன்னா சுண்டைக்காவையும் போட்டு நுணுக்கிக்குவோம். சுண்டைக்காய் ஆறிடுச்சுங்க. இப்போ சுண்டைக்காயும் போட்டு நுணுக்கிட்டு வந்துடுவோம். சுண்டைக்காய் நம்ம வறுக்கிறதுக்கு முன்னாடி உப்பு இருக்கா என்னன்னு பார்த்துங்க. அந்த வத்தலில் உப்பு நிறையா இருந்தால் உப்பு நம்ம போட தேவையில்லை. உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு போட்டுப்போம். உப்பு கம்மியாக இருக்கனால நான் உப்பு போட்டிருக்கேன். இதெல்லாம் நம்ம நைஸாகவே நுணுக்கிக்கலாங்க. இப்போ இதை நல்லா சூடாக சாதத்தில் போட்டு நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டோம்னா அப்படி இருக்குங்க. இது எப்போ வேணாலும் சாப்பிட்லாம். இதுதான் எங்கள் வீட்டில் பசங்களுக்கு பெரியவங்களுக்குனா லூஸ் மோஷன் போனால் இதை செஞ்சு தருவோம். அதுக்கப்புறம் வந்து டீ தண்ணி வச்சு தருவோம். இது நல்லாயிருக்குங்க. நிறுத்திடும். உடனே லூஸ் மோஷன் போகிறத நிறுத்திடுங்க. இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நன்றி. வணக்கம் மக்களே.